இன்னைக்கு வந்து இது வரைக்கும் வாழ்க்கையில் இவ்வளவு பதற்றமாக வந்ததில்லை. அந்த சிறப்புரைன்னு பார்த்துட்டதுனால. அது மட்டும் இல்லாமல் நான் இதே அரங்கத்தில் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு முன்னால் திருப்பூர் கிருஷ்ணனோட பேச்சை கேட்டுட்டு இதல்லவா பேச்சு அப்படின்னு சொல்லி மெய் மறந்து இங்கே உட்காந்துருந்தேன். அதுவும் காலையில் ஒரு 9:30 மணி போல் 70 வயதான முதியோர்கள் கூடின ஒரு கூட்டம். என்னையும் அப்போ கூப்பிட்டுருந்தாங்க, சும்மா பார்க்குறதுக்கு. அப்போது இப்படியெல்லாம் கூட பேச முடியுமா? அது காலை நேரத்தில் அரங்கம் நிறைஞ்சிருந்தது 9:30 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஒரு விஷயம் சொன்னார். முதுமைங்கிறது அவங்க அப்பாவை பற்றி சொன்னார். அப்போ ஏதோ 100 வயது போல் இருக்குது அப்பாவுக்கு, 100 102 இப்போ கூட சொன்னார் இல்லையா, கால்லாம் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்லும்போது இவர் சொன்னாராம், தந்தைக்கு தனையன் சொன்ன பாடம் மாதிரி 100 வயசில் வந்து கால் வலிக்கிற யாரையாவது நம்ம குடும்பத்தில் பார்த்துருக்கோமா அப்படின்னு இந்த மாதிரி இவ்வளோதான் சொன்னது. எனக்கு வந்து கடவுள் உனக்கு 100 வயசில் உனக்கு கால் வலிக்கும் சாரு அப்படின்னா, ஐயோ கால் வலியை கொடுத்துட்டீங்களே நான் அழுவேன். 100 வயசு கொடுத்துருக்குறீங்களே அது வரம் இல்லை. அப்போ அந்த முதுமை பற்றி அவர் சொன்ன அந்த விஷயம் அப்படியே ஒரு கார்த்திகை அடைமழை மாதிரி ஒரு 3/4 மணி நேரம் பொழிந்தார். எனக்கு எல்லாமே ஒரே ரெவலேஷனாக இருந்தது. ஸோ எழுத்துங்கிறது வேற, பேச்சு வேற போல இருக்குது. பேச்சிலிருந்து எவ்வளோ பெரிய விஷயங்களை, நம்ம தரிசனங்களை, உண்மைகளை, சத்தியங்களை கிடைச்சிக்கிட்டு இருக்கு, அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ பார்த்துட்டு சிறப்புரைன்னு என் பேரை பார்த்தது, என்ன இது வேடிக்கை பண்ணிட்டார் வேடியப்பன், நம்ம ஏதாவது நம்மளை மாட்டி விட்டாரே, நம்ம அவருக்கு என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். ராஜேந்திரன் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும். அவரும் வந்து தன்னோட ஞாபகத்திலேருந்தே அது சொன்னதும் நான் இன்னும் மிரண்டு போயிட்டேன். நோட்ஸே இல்லாமல் அப்படியே ஞாபகத்திலேருந்தே லாசராவோட விஷயங்களை சொல்லிகிட்டு இருந்தார். நம்ம முருகேச பாண்டியன் எனக்கு 30 வருஷமாக நண்பர். அவர் மைக்கு முன்னாடி நின்னாலே அப்படியே புயல். இன்றைக்கி கொஞ்சம் லாசராங்கிறதுனால அப்படியும் சொன்னார், ஒரு 1000 பக்கத்துக்கு வந்து எழுதி காட்டை அழிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு. இப்படிப்பட்ட நிலைமையில் ஒரு நேற்று காலையில் வரைக்கும் எனக்கு என்ன பேசுறதுன்னு ரொம்ப பயமாகவே இருந்தது. பிடிபடவே இல்லை, என்ன பேசுறது லாசரா பற்றி. எழுதலாம். இப்போ நான் பழுப்பு நிற பக்கங்கள் அப்படிங்கிற கட்டுரை தொடரில் இந்த மாதம் நான் தீஜானகிராமனை ஏற்கனவே எடுத்துட்டேன், இல்லைன்னா லாசராவே இது பண்ணிடலாம். ஆனாலும் ஒரு பொருத்தம் உண்டு, ஏன்னா அடுத்தது லாசராவை எழுதணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த தீஜானகிராமனுக்கும் லாசராவுக்குமே ஒரு பெரிய ஒரு பொருத்தம். ஏன்னா தமிழை வந்து இந்த 2 பேர் அளவுக்கு அழகுபடுத்தினவங்க யாரும் இல்லைன்னு எனக்கு தோணுது. ஃப்ரெஞ்சில் ஜான் ஜெனே பண்ண மாதிரி. அதுலேயும் குறிப்பாக ஜான் ஜெனே பற்றி சொல்லும்போது, கிளாஸ்னு ஜாக் டெரிடா ஒரு புக் எழுதியிருக்காரு. டெரிடாவோட புத்தகங்கள், டெரிடாலாம் இன்றைக்கி வந்து மிஷெல் ஃபூக்கோவுக்கு பிறகு டெரிடாவை தான் இன்றைக்கி ரொம்ப பெரிய ஃபிலாசபராக நினைக்கிறாங்க. அவர் எழுதின பிரபலமாகாத ஒரு புத்தகம் அந்த கிளான்னு சொல்லுவாங்க போல இருக்குது, சாவு மணின்னு அர்த்தம். அதில் அவர் வந்து ஹெகலையும் ஜெனேயையும் கம்பேர் பண்ணி, அது கம்பேரிட்டிவ் ஸ்டடி கிடையாது, 2 பேரோட எழுத்துலையும் ஒரு ட்ராவல். அப்படி லாசராவை வந்து வேதங்கள்லேருந்து எடுத்து அப்படியே 2 லாசரா கிட்டையும் வேதத்துலையும் குறிப்பாக அதர்வ வேதம் அப்படி ட்ராவல் பண்ணி ஒரு புத்தகம் எழுதணும் யாராவது அப்படின்னு. இந்த அதர்வ வேதம்னு சொல்லும்போது எனக்கு சப்தரிஷி ஞாபகம் வருது. இவருக்கு கிடைச்ச ஒரு அப்பா, இன்னும் சொல்லப்போனால் லாசரா தான் ரொம்ப அதிர்ஷ்டசாலின்னு சொல்லுவேன். இப்படிப்பட்ட புதல்வர்கள், இப்படிப்பட்ட மனைவி, இப்படிப்பட்ட குடும்பம். ஏன்னா நான்லாம் வந்து அப்பா திமுகவில் ரொம்ப தீவிரமான ஒரு தொண்டர். அப்போ அப்பாவோட வழிக்கு மாறு வழியில் தானே நம்ம போகணும்னு சொல்லிட்டு நான் உடனே போய் சான்ஸ்கிரிட் படித்தேன். அப்பா ஒரு மாதம் என்கிட்ட பேசவே இல்லை.
எனக்காகவே பண்ணுறான் அப்படின்னு. இல்லை இல்லை இல்லை, நான் ஒரு சான்ஸ்கிரிட்டையும் படிக்கணும்ல, ஹிந்தியை படிக்கணும், சான்ஸ்கிரிட் படிக்கணும் அப்படின்னு படிக்கும்போது அந்த அதர்வ வேதம்லாம் தெரிஞ்சுது. அப்போது நேற்று தான் எடுத்து புத்திரவை எடுத்து திறக்கும்போது என்னன்னு எனக்கு என்ன பேசணும்னு விளங்கிடுச்சு. 15 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் லாசரா தான் என்னோட சுவாசமாக இருந்தார். இப்படி வேணால் சொல்லலாம். லாசராவும் அசோகமித்திரனும். அசோகமித்திரன் என்னுடைய ஒரு விஷயத்தை எப்படி பர்சீவ் பண்ணுறது, கன்சீவ் பண்ணுறது, அந்த தாட் ப்ராசஸ். இப்படி அசோகமித்திரன் என்னுடைய ஆன்மா அப்படின்னா, லாசரா என்னுடைய தேகம். இதில் எதுவும் வசத்தி தாழ்த்திலாம் கிடையாது. ஏன்னா வெறும் தேகம் இல்லாமல் இந்த ஆவிகள் படுற கொடுமை இருக்குல்ல, ஆவிகளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆக்ரோஷம் வரும், ஒரு குரோதம் வரும், அல்லது அன்பு செலுத்தணும்னு தோணும், கண்ணீர் வரும். அதெல்லாம் வந்து அந்த பேத்தாஸ், அந்த விஷயங்கள் எல்லாம் அதுக்கு வந்து ஒரு உடம்பு இருந்தால் மட்டும்தான் அதை வெளிப்படுத்த முடியும். அதுக்கான ஆண்டனா யார்கிட்ட இருக்கோ அது அவங்கக்கிட்ட அந்த ஆவி புகுந்துடும் இல்லையா. அந்த மாதிரி இல்லாமல் அவர் வந்து எனக்கு அந்த தாட் ப்ராசஸையும், இவர் வந்து எனக்கு தேகத்தையும். ஏன் தேகம்னு சொல்கிறேன்னா, நண்பர் இப்போ ஒரு கவிதை படித்தார் இல்லையா, அது வந்து 0 டிகிரிங்கிற நாவலில் இருக்குது. என்னோட எழுத்தை விரும்பாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எனக்கு வர்ற மெயில்ஸ்லேயே தெரியும். காலையில் எழுந்ததும் அதெல்லாம் எனக்கு வந்து கடவுள் கொடுக்குற ஒரு கிஃப்ட்டுன்னு தான் நான் நினப்பேன். தினம் எழுந்ததும் உன்னை வந்து கடுமையாக திட்டி வசைபாடி வர்ற மின்னஞ்சல்களை நீ படிக்கணும், அது நான் உனக்கு கொடுக்குற ஏன்னா எனக்கு வந்து உயிரையே கொடுக்குற ஒரு 50 பேர், அந்த 50 பேரில் 4 பேர் தான் வந்திருக்காங்க. அது ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா நான் காமராஜர் அரங்கத்தில் தான் நான் கூட்டம் நடத்துறது. அது 2000 பேர் கொள்ளும். அதில் ஒரு 3/4 அரங்கம் நிறைஞ்சிருக்கும். அதில் சிறப்புரை நான் தான் ஆற்றுவேன். அதுக்குள்ளே 10 மணி ஆகிடும், எல்லாம் கிளம்பிடுவாங்க. அது ஒரு பயமாக இருந்தது. இப்படி என்னை வந்து வெறுக்கக்கூடிய, என்னுடைய எழுத்தை வெறுக்கக்கூடிய நிறைய நண்பர்கள் கூட அந்த மொழி வந்து நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொல்கிறேன். என் எழுத்தின் மீது எதிர்மறையான கருத்துக்கள் உள்ள சுந்தர ராமசாமி கூட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் நான் நாகர்கோவில் போகும்போது அவர் வீட்டில் போயிருந்தேன் ஒரு மரியாதை நிமித்தமாக. அப்போ அவர் வந்து உங்களோட லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாரு. அதை மட்டும் சொல்லியிருந்தால் அதை எனக்கு பட்டிருக்காது. இப்போ உள்ள பல பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. அது உங்களுக்கு லகுவில் வந்து உங்களுக்கு சாதனை ஆயிடுச்சு. அது ரொம்ப யூ ஆர் கிஃப்டட் அப்படின்னாரு. அது இப்போ வந்து இன்னும் ரொம்ப கொடூரமாக அந்த லாங்குவேஜ். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய ஃபீல்ட் ஒர்க் பண்ணுறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆனால் அதை எப்படி மொழியில் வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நிறைய நாவல்கள், சிறுகதைகள்லாம் படிக்கவே முடியல. அதனாலே நான் தமிழில் அதிகமாக படிக்கிறது இல்லை. எதுவுமே ஒரு சென்டென்ஸே சரியாக அவங்களால ஃபார்ம் பண்ண முடியலங்கும்போது, இந்த மொழிக்கு, என்னுடைய மொழிக்கு ஒருத்தர் வந்து போன வாரம் அசோகமித்திரனை பற்றி ஒரு மணி நேரம் பேசினேன். 1 மணி நேரம். அப்போது என்னை திட்டுறதுக்குன்னே ஒரு சைட் இருக்குது. அது போனால் நிறைய என்னென்னலாம். அதில் வந்து ஒருத்தர் எழுதியிருந்தார், ரொம்ப கொடுமையாக பேசினார், ஆனால் ரொம்ப சுருக்கமாக பேசிட்டாரு அப்படிங்கிறார். அப்போ அவர் எவ்வளோ ரசிச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 1 மணி நேரம் பேசினதை சுருக்கமாக பேசினேன். என்ன ஒரு திட்டுறவங்க கூட அப்போ அந்த மொழியை எனக்கு கொடுத்த என்னுடைய தந்தை லாசரா அப்படின்னு தான் சொல்லுவேன். அந்த மொழி என் எழுத்தை பிடிக்காதவர்கள் கூட ரசிக்கிற ஒரு மொழியை. நான் ஒரு கவிதை படிக்கணும் உங்களுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதை தான் அவர் படித்தார். அது ஒரு கோஇன்சிடென்ஸ். அது இன்னொரு விஷயம், படிக்கும்போது உங்களுக்கு எப்படி அதை ரிசீவ் பண்ணுறது. நிறைய பேருக்கு, எனக்கெல்லாம் வந்து நான் உட்காந்துருந்தேன்னா படிக்கிறது வந்து எதுவுமே எனக்கு காதுலையோ மனசுலையோ படாது. சும்மா அப்படி கேட்டுட்ருப்பேன். ஒரு வார்த்தை கூட எனக்கு படுறதில்ல. ஆனால் பேசுகிறது புரியும். அது என்னமோ படிக்கிறது வந்து எனக்கு புரியறதில்லை. உங்களுக்கு அவர் படித்தது வந்து புரிஞ்சிருந்ததுன்னா நல்லது. இது வந்து முதல் காண்டத்திலேயே தேன்மயம் அப்படிங்கிற ஒரு சாப்டரில் வருது.
எம்ஆர் ஜம்புநாதன் ஒரு பெரிய மனிதர் அற்புதமாக டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கார் 4 வேதங்களை தமிழில். எனது சலனம் தேன்மயம், அந்த மொழியை பாருங்கள், எனது சலனம் தேன்மயம். சமஸ்கிருதத்தில் இதை விட அழகாக இருக்கும். என் கமனம் தேன்மயம், நான் மொழியால் தேன்மயமாய் மொழிகிறேன். நான் தேன் தோற்றமாக வேண்டும், நான் தேனை விட தேனாய் உள்ளேன், மதுகத்தை விட மதுவாய் உள்ளேன். நீ என்னையே தேன் மிகும் சாகையாக விரும்பு. நான் வெறுப்பை நீக்க கரும்பின் அதி தந்துக்களால் நீ என்னுடன் இன்பமுள்ளவளாவதற்கும் என்னிடமிருந்து தூரமாகாமல் இருப்பதற்கும் என்னை சுற்றி கட்டியுள்ளேன். இப்படி ஒரு தேன்மயம்ங்கிற ஒரு சாப்டரில் அப்புறம் காமனை தொழுது ஒரு பெரிய இது, அதில் ஒரே ஒரு பேராகிராஃப் படிக்கிறேன். எந்த காற்றும் காமனுக்கு சமானமாவதில்லை, அனலும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, அவற்றிற்கெல்லாம் அதிகன் நீ சதா பெரியவன் காமா. அத்தகைய உனக்கு நான் வணக்கம் அளிக்கிறேன். நான் உன்னை வணங்குகிறேன் இல்லை, அத்தகைய உனக்கு நான் வணக்கம் அளிக்கிறேன். அளிக்கிறான், வணக்கத்தை அளிக்கிறான். இது காண்டம் 9வது காண்டத்தில் காமன் ஸ்லோகங்கள்னு ஒரு தலைப்பில் வருது. இப்படி அந்த வேதத்தை படிக்கும்போது திரும்ப திரும்ப எனக்கு லாசரா ஞாபகம் வர்றாரு. அப்போ எனக்கு தெரிதா மாதிரி ஒரு புத்தகம் எழுதலாம் அப்படின்னு தோணுச்சு. ஜெனேயையும் ஹெகல்லையும் ஒப்பிட்டு, ஹெகல் கார்ல் மார்க்ஸ் சொல்லுவார், நான் ஹெகலை விட உசரமானவன், ஏன்னா ஹெகலோட தோளில் நிற்கிறேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான ஹெகலையும் அந்த புத்தகமே பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நூதனமாக இருக்கும். அந்த புத்தகத்தில் ஒரு நம்ம பார்க்குற புத்தகம் மாதிரி இருக்காது. அதில் நிறைய இவரே நோட்ஸ் எல்லாம் எழுதியிருப்பார் தெரிதா. பரவா உள்ளுக்குள்ளேயே பல ட்ராவல் இருக்கும், டிக்ஷனரி டெஃபினேஷன்லாம் இருக்கும். ஒரு மாதிரியான அது மாதிரி அப்படி அதை நம்மளுடைய நோட்ஸ் மாதிரியே அதை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. அடுத்தது இன்னும் ஒரே ஒரு இடம், எனக்கு தண்டனை கொடு என் அருமை முட்டாளே, உனது கொடும் பற்களினால் என்னை கடி, கொடிபோல் படரும் உனது கரங்களால் என்னை கட்டி போடு, உனது மதர்த்த கொங்கைகளால் என்னை நசுக்கு, உக்ர தேவி பரவசத்தில் நொய்ந்து விடாதே, காதலின் தீய அம்புகள் என்னை துளைத்து என் ஜீவ சக்தியை உறிஞ்சட்டும். இது ஜெயதேவர் கீத கோவிந்தம். இப்படி ஏராளமாக இருக்கு. இப்போ நம்ம புத்திர நாவல்ல ஒரே ஒரு பகுதி, வேகம் படிப்படியாய் ஓய்ந்து படுதாவாய் படர்ந்த நாத நடுக்கங்களை தாண்டி சப்த மண்டலத்தினின்று நான் வெளிப்பட்டதும் என் உருவத்தின் மழுவைத்தான் முதலாய் உணர்ந்தேன். என்னை ஜுவரம் தகித்தது. என் பிறப்பின் வியப்பின் புது விழிப்பில் என்னை சுற்றிலும் நோக்கினேன். அலை நுரையாய்ச் சரிந்த வெண்கூந்தல் அலைகள் தடுத்து குறுகிச் சுண்டி கன்னங்கள் ஒட்டிய முகத்தில் இரு பெரும் கண்குழிகளில் கண்ணீரில் விழித்திரிகளில் திகுதிகு வீசிய ஒளியில் ஒளியாடும் நிழலில் என்னை படைத்தவளின் முக தரிசனம் கண்டதும் இது ருத்ரம் என்று கண்டு கொண்டேன். அப்படி போயிட்டே இருக்கு. இப்படி இந்த நாவலை படிச்சுக்கிட்டே இருக்கலாம். நான் சொல்லின் பொருள், பொருளின் செயல் மூன்றும் ஒன்றாய் ஒருங்கே இயங்கும் திரிசூலம். கோடு போட்டால் அப்படியே புத்தகம் பூரா கோடு போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எதை படிக்கிறதுனே தெரியல. காண்கிறேன் உரு இல்லாமையால் புறம் தாண்டி உள் ஊன்றி உள்ளது கண்டு கண்டது விண்டு காண்கிறேன். ஒரு இடத்துல பாம்பு போகும், அதை அவர் அதை பழுது உயிர் பெற்று
அப்படி அவங்களா இருந்தால் அதை அப்படியே சொல்லுவாங்க. எனக்கு அந்த மெமரி கிடையாது. பழுது உயிர் பெற்று அப்படி போச்சு அப்படிம்பார். அந்த பாட்டி வந்து அதை பார்த்து பயந்துட்டாங்க. பழுது உயிர் பெற்று அப்படிம்பார். அதை நான் எழுதிட்டு வரல. அப்புறம் சொல்லிட்டாங்க முதல்ல, மொழியை வந்து மந்திரமாக மாற்றுறது. அதை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். நிறைய பேர் வந்து நான் அந்த லாசரா பற்றி என்னென்னலாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு நம்ம படிக்கணும்னு சொல்லி நான் பார்க்கும்போது, லாசரா கிட்ட அதாவது அதை லாசராவை ரொம்ப புகழ்ந்து எழுதுகிறவங்க கூட அவர்கிட்ட சமூக பிரச்சனைகள் இல்லை, சமூக அக்கறை இல்லை அப்படின்னு ஒரு சில என்னுடைய மதிப்புக்குரிய நண்பர்கள் எழுதியிருந்ததுனால அதை பற்றி ஒரு விஷயம் சொல்லலாம். ஏன்னா திருப்பூர் கிருஷ்ணன் கூட கடைசியில் அதை சொன்னார். அதாவது அந்த மாதிரி சொல்கிறாங்க, அது அப்படி நினைக்கக்கூடாது. அது ஒரு குறிப்பிட்ட ஜாதி, ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்குள்ளே இருக்கிறதாக நம்ம எடுக்கக்கூடாது. அதை தாண்டி பொதுவாக அதை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது, அதிலிருந்து வர்ற செய்திகள் அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து ஒரு மற்ற விமர்சகர்கள், சக எழுத்தாளர்கள் அதை வந்து விமர்சனபூர்வமாக அவருக்கு வந்து சமூக அக்கறை இல்லை, சமூகத்தை பற்றி எழுதலை, முக்கியமாக குடும்பத்தை பற்றியே எழுதியிருக்காரு. குடும்பத்துக்குள்ளேயே இருக்குது எல்லாம். அப்படிங்கும்போது அதை பற்றி நான் யோசித்தேன். எனக்கு ஒன்று ஞாபகம் வந்தது. இமயமலைக்கு நாங்கள் பைக்கில் போயிட்டுருக்கும்போது ஒரு லேக்கு நாங்கள் போகிறோம். மணாலியிலேருந்து போகிறோம். ஒரு 10 பேர். அதுக்கு நடுவில் பல இடங்களில் ஆக்சிஜனே இல்லை. காற்று இருக்குது, ஆனால் காற்றுல ஆக்சிஜன் இல்லை. 10-20% தான் இருக்குது. அது சார்ச்சுங்கிற இடத்துல நைட்டு தங்கும்படி ஆயிடுச்சு. சார்ச்சூவில் தங்குனா உயிர் போயிடும்னு கூட சொல்லி பயமுறுத்துனாங்க. எங்கள் 10 பேரில் ஒருத்தருக்கு மூக்கில் இருந்து ரத்தமாக வருது. ஒருத்தர் பைத்தியம் பிடிச்சிட்ட மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கார். ஒருத்தர் வந்து நான் சாக போகிறேன், என்னை மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்னு அழறாரு. இளைஞர். ஒருத்தர் ஏதோ கடவுளை பார்த்துட்ட மாதிரி அப்படியே திக்பிரமம் பிடிச்சி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார் மணிக்கணக்கில். அது நான். இப்படி 10 பேரும் வந்து 10 விதமாக கலண்டு கிடக்கும்போது மறுநாள் எப்படியோ யாரும் ஒன்றும் பிரச்சனைலாம் ஆகலை. நான் சொன்னேன், நம்ம 10 பேர் இல்லை 11 பேர், எங்கூட இறைவனும் வர்றாரு. 11 பேர் நம்ம அவர் பார்த்துக்குவார், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இவ்வளவுக்கும் நான் வந்து ஒரு 10 அடி நடந்தால் எனக்கு வந்து நெஞ்சு வலிக்கும். அப்போ தான் கொஞ்சம் ஹார்ட் அட்டாக்லாம் வந்துருந்துச்சு. இருந்தாலும் டாக்டர்கிட்டலாம் கேட்கக்கூடாது. எல்லாம் என்ன கடவுள் நம்ம கூட வர்றாரு, டாக்டர்லாம் எந்த போய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் மூட நம்பிக்கை தான் உங்களுக்கு. அப்படி நான் போயிட்டு அங்கே சார்ச்சூல் இருக்கும்போது ஆக்சிஜனே இல்லை இல்லையா, அந்த காற்று இல்லை. அப்படி தான் இன்னைக்கு மொழி இருக்குது அப்படின்னு தோணுச்சு. மொழி தட்டையாக இருக்குன்னு சொல்கிறோம்ல, அந்த தட்டை அதில் வந்து சத்து இல்லை, ஜீவன் இல்லை. இப்போ இயேசு கிறிஸ்து பேசின மொழி அராமிக், அது வந்து ஒரு 3000 பேர் தான் நீங்கள் பேசுகிறாங்க. அந்த 3000-ஐ விட நம்ம தமிழ் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதாக எனக்கு தோணுது. ஏன்னா ஒவ்வொரு தமிழரையும் நீங்கள் ஒரு 25 வயசு இளைஞனை எடுத்து அவன்கிட்ட வந்து உனக்கு எத்தனை வார்த்தை தமிழில் தெரியும் அப்படின்னு கேட்டால் ஒரு 300 இருக்குமானே ஆச்சரியமாக இருக்குது. 100-200 தான் சென்னையிலெல்லாம். அப்படி அராமிக் மாதிரி ரொம்ப அப்படிப்பட்ட ஒரு. அப்புறம் எழுத்தாளர்கள் வேணாம், நீங்கள் எல்லாரையும் விட்டுருங்க. 25 வயசு இளைஞன்லாம் வேணாம், எழுத்தாளனை எடுத்துக்கும். ஒரு எழுத்தாளர், நல்ல எழுத்தாளர், 4 நாவல் எழுதியிருக்காரு, 2 அவார்டு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட உனக்கு எத்தனை வார்த்தை தெரியும், அந்த அவர்கிட்ட கேட்கணும். புக் எடுத்துங்க, அதை படிங்க. எல்லாமே வந்து ஒரு 300 வார்த்தைகளுக்குள்ளே தான் இருக்குது. லாசரா கிட்ட ஒரு பக்கத்தில் 4 புரியாத வார்த்தை, எனக்கு புரியாத வார்த்தை. ஐயர் வீடு ரமித்தது, திரு பெருகியது. ஜனனிங்கிற கதையில் திரு பெருகியது புரியுது, செல்வம் கூடுச்சு. திருனா செல்வம். ஐயர் வீடு ரமித்ததுன்னா என்ன அர்த்தம்? கிரியா டிக்ஷனரியை பார்த்தேன், இல்லை. என்ன சொல்கிறாருன்னே புரியல. அதாவது ஒரு சூசகமாக கூட எனக்கு புரியல. நிகண்டுக்கு போய் நிகண்டை எடுத்து ரமித்தது பார்த்தா டிலைட்,
ஜொலிக்குது, சந்தோஷம் பெருக்கு. இன்னொரு அர்த்தமும் இருக்கு, அது சபையில் சொல்லக்கூடாது. அப்படியே அந்த சந்தோஷம் ஒளி வெள்ளம், அதுதான் ரமித்ததுன்னு. இப்படி ஒரு பக்கத்துக்கு 4 வார்த்தை. அவர் ஒரு 30,000 பக்கம் எழுதியிருக்கலாம். 1,00,000 வார்த்தையை நமக்கு தமிழுக்கு அப்படி தமிழை புதுப்பிச்சுட்டு போயிருக்காரு. இன்னைக்கு தமிழ் வாழணும்னு சொல்லி நிறைய பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. நான் போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது பெரிய பெரிய எழுத்தில் ஆகஸ்ட் 8ஆம் தேதி நமது தலைவர் பேசுவார்னு. ஏன்னா ஆகத்துனா நம்ம ஆகஸ்ட், இது இஸ் சமஸ்கிருத வார்த்தையை ஒழிச்சிட்டா நம்ம தமிழ் வாழும்னு நினைக்கிறாங்க. நல்லது, நல்ல எண்ணம். ஆனால் அப்படி தமிழை வாழ வைக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இவர் இப்போது சமூக அக்கறை இல்லை அப்படின்னா, இந்த சமூகங்கிறது எதை வச்சு நம்ம போகுது? நம்ம மிருகங்களுக்கு கூட ஒரு கம்யூனிகேஷன் இது இருக்குது. நம்மக்கிட்ட மட்டும்தான் மொழிங்கிறது இருக்கு இல்லையா? நம்மளுடைய அடையாளமே மொழி தானே. அந்த மொழியை இவர் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி புதுப்பிச்சிருக்காரு. இவர் ஏன் கீழவெண்மணி படுகொலையை பற்றி எழுதலை அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. அந்த தமிழனுக்கான மொழியையே இவர் அதில் ஆராய்ச்சி பண்ணி வாழ்ந்து, இதெல்லாம் ஆராய்ச்சி கிடையாது. அவர் சொன்னார்ல, அவருக்கு இருக்குனது இவருக்கு புரியுது, கேட்டுதுங்கிறாரு. அது இப்போ நான் தியாகையரை தான் பார்க்குறேன். அப்போ அவர் எப்படி இந்த காத்தையே, இந்த பிரபஞ்சத்தையே ஸ்ரீராமனா பார்த்தாரோ, சங்கீதமாக பார்த்தாரோ. சங்கீதம், நான் ஒரு நாஸ்திகனாக கூட இருக்கலாம். அந்த மியூசிக், பீத்தோவனுக்கு எப்படி காதே கேட்காம சிம்பனி போட்டானோ. பீத்தோவன் சொல்லும்போது அந்த வாயேஜரில் அனுப்பின, எங்கள் வாயேஜர்னால் இன்னொரு பல பிரபஞ்சங்களுக்கு, பல பல கிரகங்களுக்கு, பல இடங்களுக்கு ஸ்பேஸ் ட்ராவலுக்கு வாயேஜரில் பீத்தோவனோட 5th சிம்பனியும் போயிருக்கு. கார்ல் மார்க்ஸே சொல்லியிருக்காரு, இந்த உலகமே அழிஞ்சாலும் பீத்தோவனோட 5th சிம்பனி இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரியான மியூசிக் தியாகையரோடது. அந்த மாதிரியான அந்த மியூசிக்கோட எழுத்து வடிவம் லாசரா. அப்படிதான் நீங்க பார்க்கணும். தியாகையர் ஏன் தீண்டாமையை பற்றி பாட்டு எழுதலை அப்படி கேட்கக்கூடாது, அது தப்பு. அவன் கடவுளோட பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அந்த லெவலே வேற. நம்ம பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸு, சோஷியலாஜிக்கல் கொஸ்டின்ஸ்லாம் அங்கே எடுக்கக்கூடாது. இன்னைக்கு மின்சாரம் தயாரித்தவன், மின்சாரம் கண்டுபிடிச்சான்ல ஒருத்தன், மின்சாரம் கண்டுபிடிச்சவன்கிட்ட போய் நீ ஏன் ஐரோப்பிய படுகொலைகள் நடந்தபோது நீ ஏன் அதில் கலந்துக்கலை, நீ ஏன் துப்பாக்கி எடுத்து சண்டை போடல அப்படின்னு கேட்குற மாதிரியான விஷயம் அது. மனித குலத்துக்கே அவன் கண்டுபிடிச்சிட்டு இருக்கான். ஏதோ ஒரு பரிசோதனை சாலையில் உட்காந்துக்கிட்டு வாழ்க்கையே தியாகம் பண்ணி. இவன் அதுக்கு மேலே இறைவனோட தான் இவனோட பேச்சே, பிரபஞ்சத்தோட தான் பேச்சு. இல்லைன்னா ஒரு வாரம் கழித்து நான் சாக போகிறேன், எல்லாம் கூடிடுங்கன்னு டைம் எல்லாம் சொல்லி எல்லாரையும் வரவழைச்சு, தியாகையர் ஒரு வாரம் கழிச்சு நான் சாக போகிறேன். இதெல்லாம் நமக்கு புரியாத. அதை தான் ஸ்ட்ரீம் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்னு சொல்கிறத விட சைக்கடலிக்னு சொல்லலாம். லாசராவோட எழுத்துக்கள் எல்லாத்தையும் சைக்கடலிக், அது வேற இடம். அப்போது அந்த மாதிரியான ஒரு மொழியை எனக்கு கொடுத்தவர், எனக்கு இல்லை, நம்ம சமூகத்துக்கு கொடுத்தவர், நம்ம இனத்துக்கு கொடுத்தவர், புதுப்பிச்சவர் லாசரா. அதனால அவரை நம்ம திரும்ப 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 படிக்கணும். அது இப்போ நம்ம இளைஞர்கள்கிட்ட இதை லாசராவை தான் கொடுக்கணும். அப்புறம் இன்னொரு விஷயம், 2 விஷயம் தான் நான் இங்கே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஒன்று மொழி, இன்னொன்று 3 கதையை பற்றி ஒரு சில வரிகள் மட்டும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இதில் பார்க்கடல் பற்றி முருகேச பாண்டியன் சொன்னார். பார்க்கடல் மாதிரியான ஒரு கதை இதுவரைக்குமான பெண் இனம், அதில் வர்ற அந்த அந்த பிராமண கொச்சை மொழியெல்லாம் அது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. ஈரோட்டில் கவுண்டர் வேற மாதிரி பேசுவார். அதை விட்டுட்டு அதில் இருக்கிற உணர்வுகள், பார்க்கடலை கடைஞ்சா
அமிர்தமும் வரும் நஞ்சும் வரும் இல்லையா. அந்த குடும்பம்ங்கிறது குடும்பத்தை பற்றியே எழுதுறாருல்ல, இல்லை குடும்பத்தில் இருக்கிற அந்த விஷத்தை அந்த ஒரு பெண் ரொம்ப பயப்பட வேண்டிய, ரெஸ்பெக்ட் கொடுக்க வேண்டிய ஒரு மாமியார்கிட்ட என் புருஷன் செத்து போனதும் உங்கள் பையன் செத்து போனதும் ஒன்னான்னு கேட்குறான். என் பையன்டி அவன் செத்து போயிட்டான், நான் சாதாரணமாக இல்லையா அப்படின்னு மாமியார் வந்து மருமகள்கிட்ட கேட்கும்போது மருமகள் கேட்குறா. எதிர்த்து நின்று முகத்தை கூட பார்க்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இறுக்கமான ஒரு கட்டுக்கோப்பு உள்ள ஒரு அதிகாரம் உள்ள ஒரு குடும்ப சூழல் 30களில். உங்கள் பையன் போனதும் என் கணவன் போனதும் ஒன்னான்னு கேட்குறா. அப்படியே அந்த மாமியார் போய் அணைச்சிக்கிட்டு கதறி அழறா. இந்த சோகம், இந்த பெண்ணின் துயரம், அந்த கதையே வந்து தன்னோட கணவனுக்கு ஒருத்தி லெட்டர் எழுதுகிற மாதிரி தான். தலை தீபாவளிக்கு புருஷன் இல்லை, எங்கேயோ கிடக்குறான், அவனுக்கு எழுதுறா. அந்த அன்பை பற்றி இவ ரொம்ப சொல்லுவா. பாவம் அவர் கண்ணு தானே இல்லை, மற்றபடி எவ்வளோ அற்புதமான மனிதன் அப்படின்னு மேலே போய் அப்படி உட்காந்து இது பண்ணும்போது எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் ஆகிருக்கு தெரியுமான்னு சொல்லுவான். அப்போது உங்களுக்கே வயசு 20-22 தானே ஆகுது, எப்படி இன்னொரு ஏற்கனவே எப்படி கல்யாணம்னா வரும் ஃப்ளாஷ்பேக்கில். அவனுக்கு ஒரு 10 வயசாக இருக்கும்போது அப்பா வந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவார். அந்த பொண்ணுக்கு காது முழு செவிடு முழு ஊமை அப்படிங்கிறது கல்யாணத்துக்கு பிறகு தான் தெரியும். அப்பா என்ன பண்ணுவார், கோபிச்சுக்கிட்டு இந்த மருமகளை அப்பா வீட்டுக்கு விரட்டி விட்டுருவார், அவங்க வீட்டுக்கு விரட்டி விட்டுருவார். அதுக்கப்புறம் இந்த பையனோட அம்மா இறந்து போயிடுவாங்க ஒரு 3 மாதம் 4 மாதத்தில். இறந்து போனதும் இவனுக்கு துக்கம் இல்லையா. புதுசாக கல்யாணம் பண்ண பொண்டாட்டியும் விரட்டி விட்டார் அப்பா, அம்மாவும் இறந்து போயிட்டாங்க, 10 வயசு. அப்படியே போய் இந்த ஏதோ ஒரு விளையாட்டாக அந்த சூரியனை பார்ப்பான். அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு கீழே பார்ப்பான், அப்படியே விதவிதமாக கலராக என்னமோ தெரியும். ஆஹா ரொம்ப நல்லா இருக்கேன்னு மறுபடியும் பார்ப்பான், மறுபடியும் பார்த்துக்கிட்டே இருப்பான். 3 நாள் பார்ப்பான், கண்ணு குருடாயிடும், முழு குருடாயிடும். அப்படி தான் அவனுக்கு குருடானது. அப்போ அந்த மாமனார் நம்ம பொண்ணை செவிடு ஊமைன்னாங்களே, இப்போ கண்ணே போச்சு, இல்லை பரவாயில்ல நல்லது அப்படி பேர் அவர். இப்படி தனியனாகி மௌனமே அவனது உலகமாகி அப்படியே வந்து குளத்தாங்கரை அங்கே இங்கே போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போகுது. ஒரு 18 வயசாகுது. ஒரு குளத்தாங்கரையில் எல்லாம் இந்த இருள் ஆன பிறகு அவனுக்கு என்ன, எப்போதுமே இருள் தானே அவனுக்கு, இருந்தாலும் அந்த பட்சிகளோட சத்தத்தை கேட்டு இருட்டிடுச்சு அப்படின்னு தெரியும். அப்போது ஒரு பெண் அவனை வந்து ஸ்பர்சிக்கிறா. அவங்களோட உறவு தொடருது, யாருக்குமே தெரியல. அப்புறமா தான் 2-3 நாள் அந்த நாளாக தான் அவனுக்கு தெரியுது அவன் தன்னோட பெண்டாட்டி தான் அவ அப்படின்னு. கொஞ்ச நாள் கழித்து, சில மாதங்கள் கழித்து அவனோட கையை எடுத்து தன்னோட வயிற்றில் வைப்பா. அவனுக்கு ஒன்றும் புரியாது. மறுநாள் அவள் ஏதோ அரளிக்குட்டையோ எதையோ அரைச்சி செத்து போயிடுவாள். பிரேத பரிசோதனை செய்யும்போது அவள் வந்து 3 மாத கர்ப்பம்னு தெரியும். அப்போது அவன் ஊரெல்லாம் வந்து இவன் கெட்டு போயிட்டான்னு தான், இவனோட பழகிறது தெரியாது இல்லையா, அதனால் கெட்டு போன பெண் அப்படி சொல்லுவாங்க. இவன் அப்போ மௌனமாக இருந்துருவான். என்னால் தான் ஆச்சுன்னு சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த இடம் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. எவ்வளோ தான் சுயநலமாக இருந்தாலும் எங்களை பிரிச்சுட்டாங்க, சமூகம் தான் பிரிச்சுது, எங்கள் அப்பா தான் பிரித்தது. நாங்கள் 2 பேரும் தனியாக இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அது வந்து ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப அந்தரங்கமானது. இப்போ இவளை நான் தான் இதுக்கு காரணம், அந்த குழந்தைக்கு நான் தான் சொன்னால் இவள் திரும்பி வந்துட போகிறதில்ல, அதனால் நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த கனவு பச்சையாக வர்றது, அந்த பச்சை கனவு. இதுதான் வண்ணலையில் வந்து இந்த மாதிரி ஒரு கதை வந்து உலக இலக்கியத்தில் எந்த மொழியிலையுமே இல்லைங்கிறாரு. நான் அதை வழிமொழிகிறேன். நான் கொஞ்சம் இந்த திருப்பூர் கிருஷ்ணன் சொல்லிட்டதுனால இன்னுமே இந்த வார்த்தையை தொடமாட்டேன். எல்லாம் அகங்காரமாக இருக்காங்க, சகிக்க முடியல அப்படின்னாரா, அதனால் கொஞ்சம் இந்த ஃப்ரெஞ்சில் இலக்கியம், ஜெர்மன் இலக்கியம், உலக இலக்கியம் படிச்சுட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். தைரியமாக இந்த மாதிரி ஒரு கதை எங்கேயுமே கிடையாது. இதில் இல்லாத சமூக பிரச்சனையே கிடையாது. எப்பேற்பட்ட பிரச்சனை இது. அடுத்தது ஜனனின்னு ஒரு கதை, அதை மட்டும் சொல்லிட்டு விட்டுறேன்.
பார்க்கடலையாவது அவர் வந்து உலகத்தில் இல்லை. இந்த ஜனனிங்கிற கதையை கடவுள் தான் எழுதியிருக்க முடியும், மனுஷன் எழுதியிருக்கவே முடியாது. அப்படி ஒரு கதை. பராசக்தி மனுஷ உரு பெறணும், மனுஷியா பிறக்கணும் அப்படின்னு நினச்சிட்டா. வர்றா ஒரு குளத்தாங்கரையில் ஒரு கர்ப்பிணி குழந்தை பெறுற நிலைமை. அப்போ இங்கே போயிடலாமேன்னு சொல்லிட்டு அவள் போயிடுறா. குழந்தை பிறக்குது. அடுத்த க்ஷணம் கழுத்தை பிடிச்சி நெரிக்கிறா அம்மா. பக்கத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறவன் ஓடி வந்து ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்னடி பண்ணுற அப்படின்னா, ஆமாம் என் புருஷன் பட்டாளத்துக்கு போய் 2 வருஷம் ஆச்சு, குழந்தை பிறகுன்னு சொன்னால் என்ன நினச்சிட்டு இருக்க நீ? அவன் சொல்லுவான், இந்த மாதிரி நீ ராட்சசின்னு நினச்சிருந்தா உடனே நான் பழகிருக்கவே மாட்டேம்மா. பரவாயில்லையே, நல்லா இருக்க, நீ கொடுத்துட்ட, இப்போ நான் பட்டாளத்துக்கு போயிருக்கேன், 2 வருஷம் ஆச்சு போய், இப்போ வந்தான்னா நான் என்னடா சொல்லுவேன்? கழுத்து பிடிச்சி வச்சு குளத்துல போடு அப்படின்பா. அப்போ இவன் வேணாம், குறைந்தபட்சம் இந்த இதில் விழுந்து இந்த படிக்கட்டில் வச்சுட்டு போயிடுவோம், அது நழுவி தண்ணியில் விழுந்து சாகட்டும், நம்ம கொல்ல வேண்டாம், அல்லது யாராவது எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போகட்டும். அந்த பக்கம் ஒரு ஐயர் வருவார், இவங்க போயிடுவாங்க, ஒரு ஐயர் வருவார், அவர் எடுத்துகிட்டு போயிடுவார். அவரு கதை என்னென்னா, 3 தாரமும் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிடும். முதல் தாரம் மாரியம்மா வந்து அம்மா வந்து செத்து போயிடும். இன்னொரு தாரம் ஏதோ குளத்தில் குளிக்கும்போது செத்து போயிடும். இன்னொரு தாரம் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து, அதுவும் விபத்து தான். எல்லாமே 3 பேரும் போக இவர் கொஞ்சம் பணபலம் இருக்கிறதுனால 4வது தாரமாக ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வருவார். அந்த பெண்ணோட மனநிலை எப்படி இருக்கும்? 4வது தாரம் இந்த குழந்தைய அரைச்சி போவாரா, செருப்படி கிடைக்கும் இந்த குழந்தைக்கு. என்னடா பிராமணா நீ நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன 4வது தரமாக கல்யாணம் பண்ணிட்டு இதை வேற எப்படி எடுத்துகிட்டு வந்திருக்க? இவ நினைப்பா நமக்கு வந்து முலைப்பால் கிடைக்கும், தாய்ப்பால் கிடைக்கும்ட்டு. கிடைக்கிறதெல்லாம் கொடூரம். சரி, பணம் இருக்குது அப்படியே வளர்ப்பாங்க. அவளுக்கும் வந்து அந்த பெண்ணுக்கும் குழந்தை பிறந்துடும். ஏன்னா இவ பராசக்தி இல்லையா, இவ ஆசைப்பட்டாளே தாய்ப்பால். ஆனால் அந்த பெண் தன்னோட குழந்தைக்கு தான் பால் கொடுப்பாளே தவிர இது அனாதை பணமே, அந்தாண்டா பொடி, அவ்வளோதான். அனாதை பணமே அந்தாண்ட பொடி, அவ்வளோதான். பாலே கிடைக்காது. இப்படி கஷ்டப்பட்டு வளர்ந்துக்கிட்டு இருப்பா. 20 வயசு ஆகும், எந்த வரனுமே அமையாது. அப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு வரன் கிடைக்கும். அவன் ஒரு பட்டாளத்துக்கு போயிட்டு எங்கேயோ காணாம போயிடுவான். அப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து வருவான். முதல் இரவு அப்போ இந்த சந்திரமுகி படத்தில் நடந்த மாதிரி நடக்கும். இப்படி ஒரு பிடிச்சி தள்ளுவா, அவன் எங்கேயோ இந்த இரும்பில் அடிபட்டு செத்து போயிடுவான். ஒரே தள்ளு தான். அப்படியே அசுரர்கள், அவன் அந்த பேய் பிசாசெல்லாம் உள்ளே வந்துடும் அவளுக்குள்ள. ஒரே தள்ளு, பயங்கரம், அதிபயங்கரமான ஒரு மரணம். 15 வருஷம் ஜெயில் விழுது. ஆனால் ஜெயிலில் போய் உன்னில் இருக்கும் நான், என்னில் இருக்கும் நான், நானும் நானும் நீயாகி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பா. ஓ இவ பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்டல் ஹாஸ்பிட்டல் அனுப்பிடுவான். ஸோ 7-8 வருஷம் ஜெயிலு, 7-8 வருஷம் மென்டல் ஹாஸ்பிட்டல். ஆனால் இவளால் யாருக்கும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறது ஒரு முடிவாயிடும். இவ வந்து அவ்வளோ வயலண்ட்டான ஆள் இல்லைன்னு ஒரு 30-35 வயசில் வெளியில் வருவாள். அதுக்குள்ளே அவங்க அம்மா அப்பா குடும்பம்லாம் அழிஞ்சு போயிருக்கும். பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாள். ஆனால் இவ எங்கே போய் பிச்சை எடுக்கிறாளோ அங்கெல்லாம் அந்த ஒரு கடையில் போய் ஒரு தோசை கேட்பா. அங்கே ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பிச்சுக்கிட்டு அடிக்கும் வியாபாரம். இவளுக்கு வந்து ஒருத்தன் 1 ரூபா கொடுப்பான், அவனுக்கு வந்து ஒரு 1000 ரூபா அன்னைக்கு கீழே கடத்தை எடுப்பான். இப்படி இந்த அம்மா கிட்ட ஏதோ மிஸ்டிக் பவர் இருக்குது அப்படின்னு அப்படியே போயிட்டு, அப்புறம் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் அவள் மத்தியான வேளையில் படுத்து தூங்கி கொண்டிருந்தாள் ஜனனி. மத்தியானம் பிற்பகலாயிற்று, பிற்பகல் மாலையாயிற்று, மாலை இரவாயிற்று, இரவு காலையாயிற்று, காலை பகலாயிற்று. அவள் மூக்கிலும் வாயிலும் எறும்பும் ஈயும் தாராளமாய் புகுந்து புறப்பட்டு கொண்டிருந்தன. ஆனால் அவள் எழுந்திருக்கவே இல்லை. வெற்றிங்கிறோம்ல வாழ்க்கையில், எது வெற்றி? இந்த ஜனனியோட வாழ்க்கை பராசக்தி. இது தோல்வியா வெற்றியா? ரொம்ப ரொம்ப ஆதாரமான கேள்விகளை நம்ம வந்து எழுப்புறார்.
நீ காலையில் கேட்டேன், சேவா களம் அப்படின்னா என்ன? சேவா களமா? அது என்னது? ஆமாம் அப்படின்னு கேட்டபோது அவங்களுக்கு நான் கேட்ட அந்த நண்பருக்கு தெரியலை, ஏதோ போர்க்களமாக இருக்கிற மாதிரி தெரியுது. அது பிரபந்தத்தை பாடுற ஒரு விஷயம். ஆழ்வார்கள்லாம் அப்படியே பெருமாளை உணர்ந்து ரசித்து அப்படியே எக்ஸ்ட்ரசி அப்படியே பாடுறது, அப்படி பாடுறது. ஆனால் ஒரு குமாஸ்தாவாக வாழ்ந்து கடைசி காலத்தில் அதிகாரியாகி ரிட்டையர் ஆகி ஆழ்வார் பாசுரங்களை பாடுற இந்த மாதிரி போய் பாடும்போது அவர் அந்த தட்டில் பணத்தை பார்த்ததும் அவர் சேவை பண்ணிட்டார், அவரு நமஸ்காரம் பண்ணிட்டார். கொடுத்த ஒரு இளைஞர் காலில் விழுந்தார். பணம் மனுஷனை, புரியுதா நான் சொல்கிறது? அவங்க தான் இவரை சேவிக்கணும், பாசுரங்கள் பாடினவரை தான் அவங்க தான் சேவிக்கணும். ஆனால் இவர் பணத்தை பார்த்துட்டு அவர் காலில் விழுந்துட்டார். களி முத்திருச்சுமாங்கள்ல, அந்த மாதிரியான ஆழ்வார்களோட எக்ஸ்ட்ரசி எங்கே இருக்குது? எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த ஒரு எக்ஸ்டாட்டிக் மூட், அந்த மாதிரியான இந்த கடைசி வரி படித்த பிறகு அடுத்த வரி என்னால் படிக்க முடியல, பேச முடியல. அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரசி, அப்பேற்பட்ட அதுதானே நாத பிரம்மம்னு சொல்கிறது, அதானே ஆழ்வார்கள் சொல்கிறது. இதெல்லாம் தான் நம்மளுடைய லாசரா. அவரை வணங்குகிறேன், அவரது மகன் நான். அந்த மாதிரியான கலைஞர்களுக்கெல்லாம் மரணமே கிடையாது. உங்களுக்கு நன்றி இந்த மழை காலத்தில் இந்த நேரத்தில் வந்ததுக்காக.